எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூடினோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதையினில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உன்னை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிரப்பும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிறதான நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களை உங்கள் சந்ததிகளையும் தாங்குவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த தபசு நாட்கள், விசேஷமாக இந்த லெந்து நாட்கள் என்று சொல்கிறோம். இதை நம்முடைய அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய காலங்களாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை அனுசரிக்கிற சபையோடு அனுசரிக்கிற ஜனங்களோடு கூட நாம் இணைந்து இந்த நாட்களிலே பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது இந்த நாட்கள் முடியும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய மேன்மையும் உலக ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு தருவார் என்பது நிச்சயம். ஆகவே நிறைய சத்தியங்களை இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஒரு ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ரகசியத்தை நாம் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த வேத வசனம் என்ன? யோவான் நற்செய்தி நூலில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதியில் அங்கே இந்த தலைப்பு இருக்கிறது. ஆண்டவர் என்ன பேச வருகிறார் என்ற தலைப்பு அங்கே தான் இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பின்பகுதி, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆச்சரியமான வார்த்தை. தேவனை கும்பிடுறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அப்படி கூட ஆண்டவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதான். என்னை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது கூட ஆண்டவர்கிட்ட ஒரு
விருப்பம் இருக்கிறதாக நாம் இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எப்படி ஆண்டவரை தொழுது கொள்கிறோம்? அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் தொழுது கொள்கிறோமா? தொழுகிறோம், போகிறோம், சில ஜெபங்கள் பண்ணுறோம், ஒருவேளை சிலர் தேவைகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவன் அந்த நம்முடைய தொழுது கொள்ளுதலை விரும்புகிறாரா அப்படின்னால் அதில் சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த யோவான் நற்செய்தி நூலில் இந்த காரியத்தை யாரிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால், சமாரியாவில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட குப்பையை போல அனைவரும் பயன்படுத்தி தூக்கி எரிகிற ஒரு குப்பை தொட்டியில் போடுகிற அளவுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு தரைமட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு நித்திய ஜீவனை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் யோவான் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால், எருசலேமிலே ஒரு தலை சிறந்த மனிதன், அவர் எருசலேமிலே கமாலியல் இடத்துல பாடங்களை கற்றவர். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசேயன், ஒரு பெரிய அதிகாரி, யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி அவர். அது மாத்திரமல்ல, வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் எருசலேமில் இருந்த 3 பெரிய செல்வந்தர்கள் இவர் ஒருவர். ஸோ ஹி வாஸ் எ நோட்டோரியஸ் பர்சன் இன் ஜெருசலேம். எருசலேமில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு மனிதன், படித்தவர், ரொம்ப அதிகமாக கற்றவர். அவருக்கு அவருடைய பாணியிலே நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி போடுற குப்பை போல் நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு அவள் பாணியிலே அவருக்கு நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அவளிடத்தில் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலத்தாகம் உண்டாகாது. என்னடா கிணத்துக்கு பக்கத்தில் நிற்கிறான், அங்கிருந்தே கதையை ஆரம்பிக்க வேண்டும். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். பிரியமான ஆண்டவர், யாராக இருந்தாலும் சரி, உங்களை அவர் புறக்கணிக்க மாட்டார் என்பதற்கு இந்த 2 அருமையான நிகழ்வுகளும் முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்போ பார்ப்போம். அதில் அந்த ஸ்திரீ, அவள் சமாரிய ஸ்திரீ, அவர்கள் அந்த கெரிசி மலையில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டியை வணங்குகிறவர்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு அசைவை பார்க்குறாவா, நீ தீர்க்கதரிசி போல தெரிகிறது, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு தெய்வ பக்தி இருக்கிறது. தேவனை நாங்கள் எங்கே தொழுது கொள்ளணும், எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறா. இவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை சந்தித்தவளாக இருந்தாலும், ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தெய்வ பயம் இருக்கிறதை பார்க்கிறார் கர்த்தர். அதனால தான் அவள்கிட்ட போய் பேசுகிறார் ஆண்டவர். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் இல்லையா. போன உடனே பாருங்கள், அவள்கிட்ட சில காரியங்களை பேசின பிறகு அவள் கேட்குறா, எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? எங்கள் பிதாக்கள் இந்த மலையின் மேல் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் எருசலேம் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க, தேவனை எங்கே தொழுது கொள்ளலாம்? இவர் சொன்னால் சரியாக இருக்கும், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போய் நான் தேவனை தொழுது கொள்கிறேன், என் வாழ்க்கை மாறும். ஒருவேளை அந்த நிலைமையில் அவள் பேசியிருக்கலாம் இல்லையா. சரி, உடனே ஆண்டவர் அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும்போது சில தகுதிகளை சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். என்னென்னா, நீங்களாக ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சு உங்கள் கையினாலே அதை செஞ்சு அதை ஒரு பீடத்தில் வச்சு கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிடுறீங்க. என்ன இது அறியாதது, நீ அறியாதது. ஆனால் நாங்கள் உண்மையாய் அறிந்த தேவன் அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இது நீங்களாக செஞ்சு அதுக்கு முன்னால் நின்று கும்பிட்டு நிற்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் உண்மையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட். தேவன் ஆவியாக இருக்கிறார். எந்த வசனத்தை 24ஆம் வசனம் முதல் வரையில் சொல்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். யாருமே ஆண்டவர் பார்க்க முடியாது. அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன். தெய்வத்தை யாரும் கண்களால் பார்க்க முடியாது. ஆகவே அவருக்கு நீங்கள் ஒரு ரூபம் கொடுக்கவும் முடியாது. அதனால் அறியாமையினால் செய்கிறீர்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார் சொல்லி கீழே தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் வாசித்து பார்க்கும்போது தேவன் அந்த உண்மையாய், விசேஷமாக அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்மையாய் என்று சொல்லப்படும் போது அல்லெதினோஸ் என்று சொல்லி கிரேக்க பதம் சொல்கிறது. அல்லெதினோஸ் அப்படின்னா உண்மையா என்று சொன்னால் அன்சேஞ்சபிள், மாற்ற முடியாத என்று சொல்லி வேதம் சொல்கிறது இல்லையா. எப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்கிறது. அந்த உண்மையோடும் வார்த்தைக்கு, அல்லெதினோஸ் என்ற வார்த்தைக்கு அன்சேஞ்சபிள் என்று சொல்லி பொருள். அதுக்கு அடுத்தபடியாக தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுனா ப்ரோஸ்கோ நெஹோ என்று சொல்லப்படுது. ப்ரெஸ்கோ நெஹோ, இதில் இருந்தால் ப்ரஸ்ட்ரேட் என்ற ஆங்கில வேதாகம் வந்திருக்கலாம், கிரேக்க ஆங்கில மொழி அந்த வார்த்தை வந்திருக்கலாம். இதில் அந்த கிரேக்க மொழியில் ப்ரோஸ்கோ நெஹோ என்று சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்ட பொருளின் அடிப்படையிலே அது சொல்லப்படுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு நிலைமையை சொல்கிறது. விசேஷமாக ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கம் அதை ஒரு ரெஃபரன்ஸில் போட்டிருக்காங்க. எப்படின்னா, ஒரு எஜமான் ஒரு நல்ல ஒரு நாயை வளர்க்குறான்னு வைங்களேன், நாய் வளர்க்குறாரு. அவர்
போய் வெளியே போயிட்டு வந்த உடனே, ஏன்னா அதே தான், அவர் தான் உணவு கொடுப்பார், அவர் தான் ஒருவேளை வெளியே வரும்போது பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அது ரொம்ப நேசிக்கிறார் அவர் வீட்டுக்குள் வந்த உடனே அவர் வளர்த்த அவருடைய அந்த செல்ல பிராணி நாயானது ஓடி வந்து அவரை சுற்றி 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 நின்று தன் அன்பை வெளிப்படுத்த அவருடைய கரங்களை முகந்து பார்த்து தன் நாவினால் அதில் மெல்ல தடவி கொடுக்கும். அது அந்த நன்றியுள்ள பிராணிக்கு ஒரு பழக்கம். நான் அதை கண்ணால் பார்த்துருக்கிறேன். நண்பர் ஒருவர் ஒரு அல்சேஷன் நாய் வளர்த்தார். அவர் டிரான்ஸ்ஃபரில் வெளியூர் போயிட்டார். ஒரு 8 மாதம் கழித்து அப்புறம் அந்த சுற்றி இருக்கிறவங்களும் அங்கே சாப்பாடு போட்டாங்க. ஒரு 8 மாதம் கழித்து அவர் வந்த உடனே அது எவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தோ தெரியல, ஓடி வந்து ஒரு தோள் மேலே காலை போட்டு அந்த நாக்கை நீட்டி அவருடைய கன்னங்களை அது தன்னுடைய நாவினால் தடவி கொடுப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு பொருளின் அடிப்படையில் தான் தேவனுக்கு முன்பதாக நம்ம இவ்வளவாய் நன்றி உள்ளவர்களாக, அதாவது அதை மாற்ற முடியாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுபூர்வமான நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் வாசிக்கிற இந்த ப்ரோஸ்கோனுஹோ என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அதற்குரிய விளக்கம் இதுதான். ஒருவேளை ஆங்கில வேதாகமத்தில் இன் ட்ரூத் என்று எழுதியிருக்கலாம், தமிழில் உண்மையா என்று எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட அந்த ப்ரோஸ்கோனுஹோ என்ற அந்த அருமையான வார்த்தைக்கு இப்படிப்பட்ட, அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேறு எதையுமே யோசிக்காமல் அந்த அன்போடு நன்றியோடு கூட அந்த எஜமானுக்கு தன்னுடைய அந்த கிராட்டிடியூட், அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்புக்கு பெயர் இந்த உண்மையாய் தொழுது கொள்ளுதல் என்பது சொல்லப்படுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் தேவனை அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதைத்தான் சொல்கிறார். ஆண்டவரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் தன்னை தொழுது கொள்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடும் மாற்ற முடியாத அன்போடும், இன்னும் ஆண்டவரை தவிர வேறு எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் என்கிற ஒரு தீர்மானத்தோடும் அவரை பணிந்து தொழுகிறத, அப்படிப்பட்ட உண்மையோடு தொழுதுகிறவரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆடம்பரத்திற்காக, உலக காரியங்களுக்காக சென்று அவருக்கு முன்பதாக நின்று அதைத்தாரும் இதைத்தாரும் என்கிற மனிதனை அவர் விரும்பவே இல்லை. அவர் உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நமக்கு நன்றியோடு கூட, மாறாத அன்போடு கூட, அதை வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் எனக்கு கவனம் சிதறடிக்காதபடி அவருடைய சமூகத்தில் உருகி நின்று அவரை செபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளோ அழகாக ஆண்டவர் அந்த எளிமையாக ஸ்திரீக்கு விளக்கி சொல்கிறார் பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக விளக்கி சொல்கிறார். இப்படி தாம்மா தொழுது கொள்ளணும், இதுதான் உண்மை. இந்த நிலைமையில் நீ எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். நீ பஸ்ஸில் போகும்போதும் தொழுது கொள்ளலாம், நீ வீட்டில் இருக்கும் போது தொழுது கொள்ளலாம், நீ ஒருவேளை ஏதாவது அவசரமான காரியங்கள் இருக்கும்போது கூட அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய உணர்வுபூர்வமாக தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவளுக்கு மாத்திரமல்ல, அவளோடு பேசினதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேத புஸ்தகம் எழுதி வைத்து நம் கையில் வேதத்தை கொடுத்து நம் அனைவருக்கும் அதைத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு சமூகத்தில் நின்று தொழுது கொள்ளும்போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு 5 காரியங்களை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற அந்த நிலைமைக்கு சொல்லிட்டே போகலாம். நான் சொன்னல, உருகி நிற்க வேண்டும் தேவ சமூகத்தில். ஜெபம் கேட்கப்பட நீ உருக வேண்டும். அப்போதான் அந்த ஜெபங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு செல்லும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது உள்ளத்தில் வாழ்க்கையில் அவருக்கு மாத்திரம் முதலிடம் இருக்க வேண்டும். ஜெபத்துக்கு முன்னதாக நல்ல யோசிங்க, அவருக்கு மாத்திரம்தான் உள்ளத்தில் முதலிடம் காணப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சிலுவை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி நூலை திருப்பி அதில் இருக்கிறதான 10வது அதிகாரத்துக்குள் வரும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை விதமாக சொல்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி சொல்கிறார். அதைத்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுருட்ட கேட்டார், இவர்களை விட என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்கிறாயா? இந்த தராசில் நிறுத்து பார்க்கணும். உலகமா, குடும்பமா, ஊழியமா, மற்ற காரியங்களா? ஊழியம் கூட இருக்கலாங்க. ஊழியம் கூட ஆண்டவர் மேல் கரிசனை அன்பு வைக்கிறத ஊழியத்தின் மேல் அதிகமாக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு மாம்சத்தில் செய்தால் ஆண்டவருக்கு அது அவர் சமூகத்தில் அது பிரீதியாக இருக்காது. எல்லாம் ஊழியம் செய்வது நல்லதான. ஊழியத்தில் முன்பதாக எதன் அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிலுவை அன்பை தியானித்து,
எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்தவருடைய ரட்சிப்பை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக, எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்தவரை மற்றவர்கள் நடனத்தின் மூலமாக அவர்களை பழக்க வைக்க வேண்டும் என்பதற்கல்ல, கவர்ச்சியான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்கு அல்ல. ஊழியமானது என்னை ரட்சித்தவர்களுடைய ரட்சிப்பை அந்த நன்றி உணர்வோடு கூட மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களையும் அதில் நடத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் ஊழியம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் சொல்றார், இதெல்லாமட்டையும் விட என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும், என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த அல்யதினோஸ் அன்சேஞ்சபிள்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா முதல்ல அவர் இருதயத்திலும் சிந்தனையிலும் அவர் முதலிடத்தில் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் நல்லா தெரியும். யார் அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் இருதயத்தில் யாருக்கு முதலிடம் இருக்குன்னு ஆண்டவர் நல்லா தெரியும். ஒருவேளை ஒரு நபருக்கு நீங்கள் ஜெபிக்க போகலாம், அந்த நபரு முதலிடத்தில் இருக்கிறாரா அல்லது அவருக்கு நபருக்கு சுகம் கொடுக்கும் தேவன் முதலிடத்தில் இருக்கிறாரா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது அப்படி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தொழுகை. தேவனுக்கு முதலிடம் இருப்பது தான் உண்மையான தொழுகை. அன்சேஞ்சபிள் வர்ஷிப், அதுதான் அன்சேஞ்சபிள் லவ் அண்ட் வர்ஷிப். அதுதான் உண்மையான தொழுகை. இரண்டாவது, அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்றும் மகத்துவமானவர் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். நாம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதையும் அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் நாம் அறிந்து ஜெபிக்க போக வேண்டும். அறிந்து ஜெபிக்க போக வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமம் 2:5 என்ன சொல்கிறது? சாலமோன் சொல்கிறார், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். எங்கள் தேவன் எல்லா தேவர்களுடைய பெரியவர். இந்த இன்டென்ஷன் உள்ள இருக்கணும் ஜெபிக்க போறதுக்கு முன்னால. 6வது வசனத்தில் சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ள கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதுக்கு ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். பாருங்க, அவர் ஒரு மகத்துவமான தேவன். மகத்துவமான, யாருக்கு ஆலயத்தை கட்ட போகிறேன்? மகத்துவமான உன்னதமான தேவன். சாலமோனுக்குள் அந்த உணர்வு இருந்ததை நவேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். உன்னதமான தேவன் என்கிற உணர்வு இருந்தது இல்லையா? விசேஷமாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அருமையான அனனியா மிஷாவேல் அசரியா என்று சொல்லக்கூடிய தேவ யூத தாசர்கள் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் எங்களை தப்பு வைக்க வல்லவர். எங்கள் தேவன் மகத்துவமானவர். இன்றைக்கு ஜெபிக்க போவதற்கு முன்பதாக தேவ பிள்ளையே இந்த ஒரு உணர்வை உருவாக்கி கடந்து செல்லுங்கள். முதலாவது அவருக்கு முதலிடம், அதுதான் உண்மையாய் தொழுது கொள்வது. இரண்டாவதாக மகத்துவமும் மேன்மை நிறைந்தவர், அதுதான் தேவனை உண்மையாய் தொழுது கொள்வது. இப்படிப்பட்ட அந்த உணர்வின் அடிப்படையிலே நாம் தேவனை நெருங்கும் போதுதான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் உண்மையாய் நாம் தொழுது கொள்ள முடியும். ஏதோ ஒரு உலக மனிதத்தில் பேசுறதை போல ஆண்டவருடைய சில வார்த்தைகளை அப்படியே கவிதை படிப்பது போல படிச்சுட்டு போயிட்டா அது ஜெபம் ஆகிவிடாது. நம்முடைய உள்ளான மனிதனின் ஆழ்ந்த உணர்வின் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெபம், அப்படி உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர், அப்படி ஜெபிக்கிறவர்களை, அப்படி தன்னை தொழுது கொள்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாராம். அப்படிதான் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக 3ஆவதாக முற்றிலும் அவரிடம் சரணடைந்திருக்க வேண்டும். முற்றிலும் சரணடைந்திருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஜெபிக்க போகிறதுக்கு முன்னால் முற்றிலும் நாம் அவரிடத்தில் சரணடைந்திருக்கிறோமா என்பதை தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதுதான் உண்மையான தொழுகை. அது உண்மையான தொழுகை. முதலாவது நான் சொன்னேன், வாழ்க்கையில் முதலிடம். உலகத்தில் எல்லாம் தேவன் தந்தது. குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்முடைய ஆஸ்திகள், சொத்துகள், பொருளாதாரங்கள், வேலைகள், பதவிகள் எல்லாமே தேவன் தந்தது. ஆகவே இவற்றின் மேல் எல்லாவற்றிலும் வைத்திருக்கிற கனமரியாதை அன்பை விட தேவன் மேல் முதல்ல வச்சிருக்கணும். ஆண்டவரே நீங்க போதும், நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அப்படி அனுபவிக்கிறோம். அதுதான் உண்மையாய் தொழுவது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை, அவருடைய தெய்வீகம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக அறிந்து உணர்ந்து அவருக்கு முன்பதாக மண்டியிடும்போது அதுவும் உண்மையான ஜெபம். அதுவும் சொல்வதை போல உண்மையாய் தொழுது கொள்வது. அடுத்தபடியாக 3வது, முற்றிலும் அவரிடத்தில் சரணடைந்திருக்க வேண்டும். முற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சரணடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 12:1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. முற்றிலுமாக ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து சரண்டராகி இருக்க வேண்டும். சரண்டராகி இருக்க வேண்டும் இல்லையா?
அது அப்படி செய்வது தான் உண்மையான தொழுகை, ஆண்டவரை தொழுகிற தொழுகை. இது உண்மையான தொழுகை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் அற்புதமான வசனம். பவுலடிகள் தேவனுக்கு தன்னை முற்றிலும் சரண்டர் ஆகியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, அவர் சொல்லுவார், கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. முற்றிலுமாக சரண்டர் ஆயாச்சு, முற்றிலும் சரண்டர் ஆயிடுச்சு. இனி எனக்கு என்னுடைய சுயம் என்பது ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சித்தம், அதாவது என்னுடைய நோக்கங்கள் அப்படி நிறைவேற்றுவது காரியங்கள் என்று ஒன்றுமே கிடையாது. என் தேவனிடத்தில் சரண்டர் ஆயாச்சு. ஹி கேன் யூஸ் மீ. அவர் என்னை பயன்படுத்தலாம். அவருடைய முழு அதிகாரத்தையும் என்மேல் வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதை செய்யவும், அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி நடக்கவும், என்னை முற்றிலும் அவரிடத்தில் சரணாகதியாய் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்போது, வேதத்தில் நான் வாசித்த வண்ணமாக இப்படி தொழுது கொள்ளுதான் உண்மையான தொழுகை. உண்மையான தொழுகை. எவ்வளோ அருமையான ஆலோசனை அந்த பெண்ணுக்கு. அந்த ஒரு வார்த்தையில், அந்த ஒரு கிரேக்க வார்த்தையில் எவ்வளோ ஆழங்கள் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர். ஆகவே அந்த அந்த பெண் அப்படியே, அந்த ஸ்திரீ அப்படியே யோசிக்கிறான். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ நாள் யாரோ செய்த ஒரு கண்டுக்குட்டிக்கு முன்னால் எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்டு என் வாழ்க்கையெல்லாம் வீணாயிட்டேன். நான் இங்கே வந்து தொழுது பார்க்கிறேன், அங்கே ஒரு மனிதன் என்னை ஏமாற்றுகிறான். மறுபடியும் இப்படி என்னுடைய வாழ்க்கை சீரழிகிறதே என்று வந்து நான் அதை தொழுது பார்க்கிறேன். அதில் ஒரு விடிவு காலமே இல்லாதபடி முற்றிலும் நான் வாழ்க்கை தொலைத்து நிற்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி ஆண்டவரன் காண்பித்தாரே என்று சொல்லி அவள் சந்தோஷத்தோடு சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 4வதாக அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீர் இனிமேல் பவுல் சொன்னதை போல, ஆண்டவரே, இனிமேல் எதுவுமே நான் என்னோட சுயத்தின்படி செய்ய வேண்டாம், நீர் செய்யும் இல்லையா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பவுலடிகள் முதலாக தமஸ்கு வீதியில் ஆண்டவரை சந்தித்த உடனேயே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நீ எருசலேமுக்கு போ, அவர் சொல்கிறாரு, பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் அடிகளும் வைத்திருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். ஆயினும் ஒன்றையும் குறித்து நான் என் பிராணனையும் நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்யவும், என்னுடைய ஜீவனையும் நான் கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக அவருடைய மரணத்தை எப்போதும் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன். அவருடைய சித்தம் நமக்கு அடிச்சூடல் வழியாக நடந்து வா என்று மாதிரி வைத்து போன இயேசுடைய வாழ்க்கையில், அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த நெருக்கமான நாளுக்கு முந்தின இரவில் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும்போது அவர் சொல்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீர் எடுத்து போடலாம், இல்லை ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எல்லாம் தேவ சித்தமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாய் தொழுது கொள்வது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் போவதுதான் உண்மையான தொழுகை. கடைசியாக சொல்கிறேன், 5வதாக, என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட்டு, உம்முடைய அன்பை விட்டு, உம்முடைய அழைப்பை விட்டு, நீர் எனக்கு செய்த தியாகத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். உண்மையே பின்பற்றுவேன் இல்லையா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வேதத்தில் நாம் எல்லாருக்கும் தெரியும், தானியேல் சொல்கிறாரு, அந்த பத்திரம் கையெழுத்துக்கு வைக்கப்பட்டது. தானியேலை தூக்கி சிங்க கபியில் போட்டு விடலாம் என்று பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டது. ஆங்கில வேதம் சொல்கிறது பீயிங் சைன்டு. அந்த மெசேஜ் தானியேலுக்கு வந்தாச்சு, தம்பி கையெழுத்து போட்டுட்டாரு, இனி நீ எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணா நீ சிங்கக்கபிக்கு தான் போகணும். நான் அறிந்து விட்டேன். சிங்கக்கபி போடுவதற்கு ராஜா கையெழுத்து போட்டாச்சு எனக்கு தெரியும், ஆனாலும் பின் வாங்க மாட்டேன். என் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் நிற்பதை விட்டு பின் வாங்கவே மாட்டேன். அப்படியே தேவனுக்கு முன்பாக நின்றார். ஏன் தெரியுங்களா, என்னோட 22வது வசனத்தில் ராஜா ஓடி வந்து கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்கும்போது, ராஜாவினை என்றும் வாழ்க, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்க வாய் கட்டி போட்டார். அது ஏனென்றால்
நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நல்லா கவனித்து பாருங்கள், இதுதாங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டேன். அடுத்து அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கும்போது, அந்த அருமையான போத்திபாருடைய வீட்டில் யோசேப்புக்கு ஒரு சோதனை வரும்போது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இத்தனை பொல்லாங்க உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக், பின்னால் திரும்பி பார்க்கவே மாட்டேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையாய் தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக, நமது உள்ளத்தில் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் இருக்குமானால் அது அவரை உண்மையாய் தொழுது கொள்வது. இரண்டாவதாக, அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்றும் மகத்துவமானவர் என்பதையும் அறிந்து அதற்குரிய கணத்தை செலுத்துகிறோமானால் அது அவரை உண்மையாய் தொழுது கொள்வது. மூன்றாவதாக, முற்றிலும் அவரிடத்தில் சரணடைந்து, ஆண்டவரே இனி நான் அல்ல நீரே எனக்குள் இருக்க வேண்டும் என்று அவருடைய ஒப்பு கொடுப்பது இருக்கு இல்லையா, அது உண்மையாய் தொழுது கொள்வது. நான்காவதாக, அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்பது அவரை உண்மையாய் தொழுது கொள்வது. ஐந்தாவதாக, என்ன வந்தால் எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிற பாதையில் நடந்து வருவேன் என்று அவரிடத்தில் உறுதியாய் நிற்பது, அது உண்மையாய் தொழுது கொள்வது. தேவன் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு உண்மையாய் தம்மை தொழுது கொள்கிறவர்களை தேடி கொண்டிருக்கிறாராம். ஹி சீக்கிங், தேடுகிறார். சச் பர்சன், இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் அவருக்கு பிரியமான தொழுகை என்று அந்த ஸ்திரீ கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாலை வேளையில் நமக்கும் அதை கற்றுத் தந்திருக்கிறார் ஆண்டவர். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தி தந்தபடியினால் இன்று முதல் நம்முடைய இருதயத்தை அதற்காக ஆயத்தப்படுத்தி திடப்படுத்தி, சுவாமி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும், உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய இந்த பண்புகளை எனக்கும் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமானால் நம்மையும் தேவன் மேன்மைப்படுத்துவார். நான் நினைக்கிறேன் இதற்கு பிறகு அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக, கௌரவப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக, அந்த சமாரியா பட்டணத்தார் யார் யார் அவளை புறக்கணித்தார் அத்தனை பேரும் அவளை கண்டு ஆச்சரியப்படும்படியான வாழ்க்கையாக தேவன் உயர்த்தி இருப்பார். அதே காரியத்தை நமக்கும் செய்ய தேவன் வல்லவர். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல ரகசியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ நம்முடைய வேத புஸ்தகம் ஒரு கருத்து நிறைந்த பெட்டகம். அதன் உள்ளே நாங்கள் இறங்கி அதில் இருக்கிற ஆண்டவரே சத்தியங்கள் ரகசியங்கள் நாங்கள் தேடும்போது, இதோ அருமையான சங்கீதக்காரர் 119ஆம் சங்கீதம் சொன்னதை போல உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்கள் திறந்திரலும் என்று சொல்லி கேட்ட ஜபத்தோடு நாங்கள் வேத தியானத்தை தியானிக்கும் போது அதன் ஆழத்தில் இருக்கிற ரகசியங்களையும் அதன் ஆழத்தில் சத்தியங்களையும் கற்றுத்தருகிறீர். அப்படியே நாங்கள் வாஞ்சியோடு பின்பற்றும் போது நீர் எங்களுக்கு அற்புதமான நித்திய ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். இன்றைக்கும் இந்த ரகசியத்தையும் இந்த சத்தியத்தை எங்கள் வெளிப்படுத்தினபடினால் நமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயபலத்தினால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது இயலாத ஒரு காரியம். ஆனால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவாகிய தேவன் எங்களுக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எப்படி இந்த வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தேவரீர் பலன் கொடுத்தீரோ, அதே போல் எங்களுக்கும் தூய ஆவியானவராகிய தேவன் எங்களுக்கும் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி ஆயினும் ஆண்டவரே, இந்த தகுதியோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கன்பானவர்களே, கர்த்தரை உண்மையோடு தொழுது கொள்ளும் ரகசியத்தை அறிந்து அப்படி உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ ஆல். தூய